பார்த்தீங்கன்னா தாவைக்கா வேட்பாளர் வந்து திமுகவிடம் சாஞ்சிட்டாங்க, விலை போயிட்டாங்க. இது போல ஒரு சில கருத்து வந்து சமூக வலைத்தளங்களும் சரி, இல்லை நியூஸ் சேனல்லையும் சரி, இதுதான் இன்னைக்கான கருத்தாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பேச போகிறோம். ஃபுல் வீடியோ பார்ப்போம் வாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவீன்ன்றவர் மேலே தான் இந்த குற்றத்தை போட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு கடந்த 13 ஆண்டா வந்து வேலூரில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பட் இது போல இருந்தாலும் வேலூரில் வந்து ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். அந்த தொகுதியில் அவங்க நிற்கிறாங்கன்னா, ஒரு வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு நிற்கிறாங்கன்னா, அவருக்கு இடையில வந்து ஒரு மரியாதையும் சரி, அந்த மக்களுக்கும் சரி, அவர் வந்து ஒரு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் வந்து இவங்களை ஏற்றுப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு சில விஷயம் அடிபட்டிருக்கு. அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நவீனன்றவர் வந்து திமுகவிடம் வந்து விலை போயிட்டாரு அப்படின்றது தான் ஒரு கருத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை திமுகவிடம் விலை போனதா மக்களுடைய பேச்சு போயிட்டு இருந்தாலும் அது கேள்விக்குறியாக ஒரு பக்கம் இருக்கு. தாவேகா விஜய் வந்து இதை முன்னெடுப்பாரா, இல்லை புஷி ஆனந்துக்கு வந்து இது தெரியுமா, இல்லை தாவேகா விஜய்க்கும் தெரியுமா, இல்லை தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காங்களா? இது போல ஒரு சில கருத்து போயிட்டு இருக்கு. ஆனால் மக்களுக்கு தெரியும்ல, அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போட போறாங்க. தாவேகா விஜய் வந்து இந்த விஷயத்துல யோசிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியும் சரி, 6 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த தேர்தலுக்கான வேலை. பட் தாவேகா சைடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 234 தொகுதியில வேட்பாளர் நிற்க வச்சாலும் ஒரு சில வேட்பாளர் மேலே இந்த எலெக்ஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சில பேச்சு அடிப்படுதுன்னா தாவேகா விஜய்க்கு வந்து அது அஃபெக்டாக தான் ஆகும். தாவேகா விஜய் வந்து இதை முன்னெடுத்து அந்த சால்வ் பண்ணுமாறு தான் என்னுடைய இது பார்த்துட்ருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மக்களுக்கான மரியாதையே அவர்கிட்ட போயிடுச்சு. மக்களுக்கு இந்த மரியாதை வந்து அந்த நவீன்ன்றவருக்கு போயிடுச்சு. ஏன்னா இது போல் நியூஸ் சேனலில் ஃபுல்லாகவே போட்டு அவரை பற்றி இன்னைக்கான நியூஸ் அதுதான் ட்ரெண்ட். இப்போ இது என்னன்னா, மக்களுக்கான மரியாதை வந்து அவர் இழந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய அக்காவுடைய கணவன் பெயரில் இவர் வந்து ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள வீடு வாங்கியதா ஒரு கருத்து போயிட்டு இருக்கு மக்களிடையே. பட் இது போல மரியாதையை வந்து அவர் கெடுத்துக்கிட்டாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஆனால் அந்த மக்களிடையே மரியாதை சம்பாதிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டன்றது எல்லா வேட்பாளருக்கும் தெரியும். பட் இவர் வந்து ஒரு பண ஆசைக்காக அப்படி பண்ணாரான்றது தான் ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. தாவேகா விஜய் வந்து இதை யோசிச்சு வேலூர் மாவட்ட கிழக்கு செயலாளரை வந்து பதவி அவரை நீக்கிட்டு இனி யார் அந்த வேலூர் மாவட்டத்தில் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கிளியரான சர்வேவை எடுத்துட்டு அங்கே நிற்க வைக்கணும்னு தான் என்னுடைய கருத்து. பட் இது போல் சில கருத்து போயிட்டு இருந்ததில்ல. ஆனால் திமுகவிடம் அவர் வந்து விலை போனதாக ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் இன்னும் தெரியல. தாவேகா விஜய் வந்து ஆல்ரெடி 234 தொகுதியில் வேட்பாளர் நிற்க வச்சுக்கிறது ஒரு பெரும் போராட்டம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு நல்ல வேட்பாளரை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் சில விஷயம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தாவேகா அவங்க சைடில் இருந்து ஒரு தொண்டர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஏஆரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எஸ்ஏஆரில் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஓட்டிங்கில் வந்து எல்லாரையும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க என்டிஏ சைட்லேருந்து. பட் இதற்கான வழி வந்து நிறைய பேருக்கு ஓட்டிங் கேன்சல் ஆகிருக்கு. என்கிட்ட இன்றைக்குமே ஒருத்தர் வரும்போது என்னுடைய ஓட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ரீஅப்ளை பண்ணுங்கண்ணா, இப்போ நீங்கள் அந்த மார்ச் 26க்குள்ளே அப்ளை பண்ணுங்கள், இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போட மேபி சான்ஸ் இருக்குண்ணா அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சைடில் இருந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ எங்கள் சைடில் இருந்து எங்கள் ஏரியாவில் இவ்வளோ பேர் ஓட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இப்போ எலெக்ஷன் அதுக்கு எவ்வளோ கலவரம் நடக்குன்றதே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தம்பி அப்படின்றத பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அதெல்லாம் இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அந்த கலவரத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதற்கிடையில் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கணுன்றதை தவிர்த்துக்கோங்க. இப்போது 26க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த எலெக்ஷனில் உங்கள் சின்ன 18+ ஆனாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏஆர் மூலயமா ரிமூவ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துட போகுது, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு ஓட்டிங் ஐடி இல்லையோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.